Taste the Daily. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறப்பு. ரங்கா ரங்கா என முழக்கமிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பெருமாளை தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு. கோவிந்தா கோவிந்தா என மனமுருகி பெருமாளை தரிசித்த பக்தர்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் 2வது நாளாக கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு சென்ற அதிமுக எம்எல்ஏக்கள். பேரவை கூட்டத்தொடரில் 4வது நாளாக யார் அந்த சார் ஸ்டிக்கர் ஒட்டியபடி கருப்பு சட்டை அணிந்து அதிமுக எம்எல்ஏக்கள் சென்றனர். சட்டப்பேரவையில் தொடர்ந்து 2வது நாளாக அதிமுக எம்எல்ஏக்கள் ஒருவரை கூட நேரலையில் காண்பிக்காமல் ஸ்டாலினின் திமுக அரசு அட்டூழியம். சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பும் காட்சிகளையும் நேரலையில் காட்டாமல் ஸ்டாலின் அரசு இருட்டடிப்பு. சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்ததால் திமுக அரசுக்கு பயமா என மக்கள் கேள்வி. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியது போல் கருப்பை கண்டு ஸ்டாலின் அஞ்சுவது உறுதியானது. சட்டப்பேரவையின் கேமராக்கள் இன்றும் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்டப்பேரவை ஆளுங்கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் முடிந்துவிட்டதா என்றும் கேள்வி. யார் அந்த சார் என்ற நீதிக்கான கேள்வி உங்களை அவ்வளவு உறுத்துகிறதா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. உறுத்துகிறது என்றால் யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறது இந்த ஸ்டாலின் மாடல் அரசு என மீண்டும் கேள்வி. மக்கள் நலனுக்கான எதிர்க்கட்சியின் கேள்விகளை மக்கள் பார்த்துவிடக்கூடாது என்று ஸ்டாலின் மாடல் அரசு எத்தனிப்பது ஜனநாயக படுகொலை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகளை எந்தவித ஒளிவு மறைவுமின்றி முழுமையாக மக்களின் குரலாக எதிர்க்கட்சியின் கருத்துக்களை மக்களுக்கு நேரடி ஒளிபரப்ப செய்ய வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாடு சட்டமன்றம் பொதுமக்களின் தேவையை சபையேற்றி சட்டமியற்றி திட்டமியற்றி செயல்படும் தமிழக மக்களின் மேடை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விளக்கம். தமிழ்நாடு சட்டமன்றம் திமுகவின் பொதுக்கூட்ட மேடை அல்ல என்றும் விமர்சனம். அத்திக்கடவு அவிநாசி 2ஆம் கட்ட திட்டத்தில் தொண்டாமுத்தூரில் உள்ள குளங்களில் நீர் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படுமா என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி கேள்வி. கோவை, திருப்பூர், ஈரோடு விவசாய மக்கள் பயன்படக்கூடிய வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதாக பேச்சு. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 அன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களால் அப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கும் பொழுது அன்றைக்கு அறிவிக்கப்பட்டு விடுபட்ட குளங்களுக்கு நீர் நிரப்பக்கூடிய அந்த திட்டங்களை அறிவித்தார்கள். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட 90 குளங்களும் அதில் வருகிறது. ஆகவே அந்த திட்டம் அதுக்கு பின்னால் நிதி ஒதுக்கப்படாமல் அப்படியே இருக்கிறது. அதை உடனடியாக எடுத்து அந்த திட்டங்களை நிறைவேற்றி கோவை மாவட்ட மக்கள் பயன்பெறுகின்ற வரையிலே அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று பேரவைத் தலைவர் அமைச்சர். திருச்செங்கோட்டில் இருந்து குமாரபாளையம் செல்லக்கூடிய ஆனங்கூர் பகுதியில் பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி சட்டப்பேரவையில் கேள்வி.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் மெதுவாக நடைபெறும் பாலப் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். திருச்செங்கோட்டிலிருந்து குமராபாளையம் செல்கின்ற சாலையில் ஆனகூர் பகுதியில் 2 ரயில்வே கடவுகள் இருக்கின்றன. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே நான் இந்த சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டு அவரும் நேரடியாக வந்து பார்த்துவிட்டு சென்றார்கள். 4 ஆண்டு காலமாக அது மிகவும் போக்குவரத்து நெரிசலாக இருக்கின்ற காரணத்தினால் நான் தொடர்ந்து அந்த கோரிக்கையை வைத்து கொண்டு இருக்கின்றேன். ஆக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த பாலம் கட்டி கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பாரா என்பது கேட்பதோடு, திருச்செங்கோட்டிலிருந்து ஈரோடு செல்கின்ற சாலை 4 வழி சாலையாக மாற்றப்பட்டு பள்ளிப்பாளையம் பகுதியில் பாலம் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மிகவும் மெதுவாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் விரைந்து முடிக்க வேண்டி மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை எழுப்பும்போது நேரலை செய்யாதது ஏன்? எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கேள்வி. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சட்டமன்ற நேரலை செய்ய முடியவில்லை என சபாநாயகர் மழுப்பலாக பதிலளித்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சட்டப்பேரவையில் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது மட்டும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்படவில்லையா என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கேள்வி. அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். அதிமுக பொதுச் செயலாளர் தாக்கல் செய்த மனுவிற்கு வரும் 27ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவல்துறை அரசியல் ஏஜென்சி அல்ல, அரசு ஏஜென்சி என சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி காட்டம். புதிய தமிழகம் கட்சியின் பேரணிக்கு அனுமதி மறுத்தது குறித்து விளக்கமளிக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். சென்னை மாதவரம் பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 700 கிலோ குட்கா சிக்கியது. திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. தமிழகத்தில் மெத்தப்பட்டமைன் போதைப்பொருள் கடத்தல் பின்னணியில் இலங்கையைச் சேர்ந்த கடத்தல் மன்னன் கஞ்சிபானி இம்ரான் இருப்பது அம்பலம். துப்பாக்கி கொடுத்தால் போதைப்பொருள் தருவது என்ற ஒப்பந்த அடிப்படையில் மெத்தப்பட்டமைன் விநியோகித்ததாக தகவல். 4 ஆண்டுகள் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 42,548 பேர் பட்டியலை தயாரித்துள்ளதாக காவல்துறை பெருமிதம். பட்டியல் தயாரிக்கவே 4 ஆண்டுகள் ஆன நிலையில் 42,000 பேர் மீது எப்போது நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் தங்க நகைகள் 26 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை, வழிப்பறி சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விளையும் குதிரை தாளி கிழங்கு போதை அளிக்கக்கூடியதா? குதிரை தாளி கிழங்கை நுகர்ந்து பார்த்து இளைஞர்கள் போதை தலைக்கேறியது போல் வீடியோ வெளியிட்டதால் குதிரை தாளி கிழங்கு ஆய்வுக்கு அனுப்பி வைப்பு. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கோவிலை புனரமைப்பு செய்ய முன்வந்த முதியவரை நில ஆக்கிரமிப்பாளர்கள் 2 கீழே தள்ளி அரிவாளை காட்டி மிரட்டிய துணிகர சம்பவம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள அவலம். ஒருத்தருமே பார்க்க மாட்டீங்களா? அவனுக்கு தெரியாதுண்ணா ஊர் எந்த. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 10ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்களே ஒழுக்கத்தை மீறுவதால் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர்கள்.
10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 70 வயது முதியவருக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் அபராதம். தேனி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே பானிபூரி வியாபாரியை கொடூரமாக தாக்கிய திமுக பிரமுகர். தாக்குதல் நடத்திய 8 பேர் மீது புகார் அளித்தும் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர் குற்றச்சாட்டு. கிராம சாலை திட்டத்தில் 67 பாலங்கள் கட்டுவதற்கு நிதி பெற முயற்சிப்பதாக திமுக அமைச்சர் வேலு தகவல். நிதி இல்லாமல் தள்ளாடும் விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு 1000 கொடுப்பது கூட நின்று போகும் அபாயம். புகார்களுக்கு பதிலளிக்காத வங்கி நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு தினசரி 100 ரூபாய் வழங்க வேண்டும். ரிசர்வ் வங்கி அதிரடி உத்தரவு. விழுப்புரம் அருகே சாலையில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பொதுமக்கள் தள்ளி செல்லும் அவலம். இதுதான் திராவிட மாடலா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் புதிய சட்டக் கல்லூரிகள் அமைக்க அரசிடம் நிதி இல்லை என்று கைவிரித்த சட்டத்துறை அமைச்சர். எழுதாத பேனா, எதற்கும் உதவாத கார்பந்தயம் போன்றவற்றிற்கு செலவு செய்யும் அரசால் மாணவர்களின் கல்வி சார்ந்த விவகாரத்தில் மெத்தனமாக இருப்பது ஏன் என மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பள்ளி சிறுவர்களை துரத்தும் தெருநாய்கள். திமுக ஆட்சியில் நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. மாமல்லபுரம் அரசு கட்டடக்கலை சிற்பக்கலை கல்லூரியில் விரிவுரையாளர் உள்ளிட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படாத அவலம். மாணவர்கள் மீது சிறிதும் அக்கறையின்றி செயல்படும் நிர்வாக திறனற்ற திமுக அரசு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் பேரணி. பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து திமுக தங்களை ஏமாற்றிவிட்டதாக அரசு ஊழியர்கள் வேதனை. இந்தியாவில் மின்சார கார் விற்பனை 20% அதிகரிப்பு. எலக்ட்ரிக் வாகன விற்பனையில் 61,496 வாகனங்கள் விற்பனை செய்து எப்போதும் போல் டாடா மோட்டார்ஸ் முதலிடம். பெண்ணின் உடல் அமைப்பு குறித்து விமர்சிப்பது பாலியல் குற்றத்துக்கு சமம். கேரள உயர்நீதிமன்றம் கருத்து.